கொரோனா காலகட்டத்தில் நான் அருள்கிட்ட கூட சொன்னேன், நான் ரொம்ப பயந்தது இதுதான். ஐயோ நம்ம எழுதுனதெல்லாம் வெறும் பேப்பராகவே விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இப்படி வந்துருச்சு. நம்ம இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி மக்களுக்கு வந்து யாருக்கு எப்போ வேணாலும் சாவு வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம 1000 தான் சொன்னாலும் நம்மகிட்ட தமிழில் அறிவியல் இல்லையான்னு நம்ம கேட்கலாம். இந்த லைட்டு பெரியார் அதுலேருந்து தானே தொடங்குறார். இந்த மைக்கு யாரையா கண்டுபிடிச்சா? பல ரெக்கையும் கையும் காலும் உள்ள கடவுளை கண்டுபிடிச்சி அதை அடித்து உடச்சி அவன் மேலே வந்துட்டான். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லாத தமிழ் சமூகம் ஏன் இதையெல்லாம் கண்டுபிடிக்கல? இந்த விஞ்ஞானத்துக்கும் மதத்துக்கும் நடந்த போராட்டம் இன்னைக்கு வந்து 2 பேரும் தேனியில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இன்னைக்கு பைபிளை இப்படி கையில் வச்சுக்கிட்டே உலகம் உருண்டேன்னு எங்களுக்கு தெரியாதா, பைபிள்லேயும் அதை தான் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க. எங்கேயா சொல்லிச்சு, எப்போ சொல்லிச்சுன்னா அது வேறு விஷயம். பைபிள்லேயும் உருண்டேன்னு தாங்க இருக்குது, உங்களுக்கு யாருங்க சொன்னது? இப்போ சொல்கிறாங்கல்ல, நீ வந்து சூத்திரன் வப்பாடி மகன்னா யார் சொன்னது? பெரியார் திடல்லேருந்து தான் சொல்கிறீங்கிறாங்க. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏயா நீ உருண்டைன்னு சொல்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உருண்டையாக இருந்தா நியாய தீர்ப்பு நாளில் கடவுள் வந்து உருண்டைன்னு சொன்னால் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்களை எப்படியா பார்க்க முடியும்? மும்மை கோட்பாடு அதுதான் அருள்னு சொன்னாங்க. அது என்னது, பிதா சுதன் பரிசுத்தாவி ஒன்று. இதில் அப்போ பகுத்தறிவாளர் தரப்பில் இருந்து கேள்வி கேட்குறாங்க. பிதா சுதன் அப்படின்னா 3 பேரும் ஒரே நேரத்தில் எப்படியா இருக்க முடியும்? அப்பா தானே முதல்ல வர முடியும். பர்சனல் அஜெண்டா இல்லாத எவனும் இந்த விவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க முடியாதுங்க. இது நான் உண்மையாகவே அவருடைய முன்னுரைகள் நான் ரொம்ப ரசித்த பகுதி இது. உனக்கு ஒரு திட்டம், நீ மௌனமாக இருக்கேன்னா உனக்கு ஏதோ ஒரு திட்டமிட்ட நோக்கம் இருக்கணும். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கோவிஷீல்டு போட்டால் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு இது வருதுட்டா, எல்லாரும் கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பயம் வந்துருச்சு. இந்த நாட்டிலேயே இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்க, ஏதாவது சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் செஞ்சுருந்தால் அது வேறு விஷயம். எந்த இயக்கம் கோவிஷீல்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கூட்டம் போட்டுச்சு? திராவிடர் கழகம் தான் போட்டு, திராவிடர் கழகமாக பகுத்தறிவாளர் இல்லை பெரியார் உலகர் வாசருவட்டமாக தான் போட்டுச்சு. இப்போது எனக்கு இதே மாதிரி நான் ரசித்த இன்னொரு விஷயம் வந்து, இந்த பிள்ளையார் வந்து பால் குடிச்சிச்சுன்னு சொன்னோன்னே அறிவியல் கழகத்திலேருந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்பாடு பண்ணி அவங்க டெமோ பண்ணி அதை வந்து பொய்ன்னு நிரூபித்தாங்க. அப்போ இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த தர்க்கம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தொடங்கின தர்க்கம் முடிஞ்சிடல. மதத்தினுடைய தோற்றுவாய் குறித்தும் அந்த அமைப்பு, ஒரு கிறித்துவம்னா அந்த கிறித்துவம் வந்து தொடங்கும் போது அது எப்படி தொடங்குது, அப்புறம் அது எப்படி ஆதிக்கமாக மாறுது அப்படிங்கிறதும், அதே போல் அது கிறித்துவத்தையும் அவர் சொல்கிறாரு, இஸ்லாத்தையும் அதே மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே நேரம் இஸ்லாம் வந்து அறிவியலுக்கு செய்திருக்கக்கூடிய பங்களிப்புங்கிறப்ப அவர் அதை மிக உயர்வாக எழுதுகிறார். ரெண்டையுமே அவருடைய பதிவில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. போப்பாண்டவர் ஆட்சி எப்படி ஒரு கடிவாளம் போட்டு சரி வச்சுக்கோ, இந்த ரோமில் மட்டும் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டம் எப்படி நடைபெற்றது. எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. அதுக்கு வந்து நான் வந்து பெரியார் நூலக வாசகர் வட்டத்துக்கும் அருள்மொழிக்கும் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வந்து அது தகும். ஏன்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த நூல் வந்து ரொம்ப ஒரு என் வாழ்க்கையோட ரொம்ப பிணைஞ்ச ஒரு விஷயம். அதை முதல் முறையாக படித்து ஒரு உரை நிகழ்த்த முன் வந்ததே அருள் மட்டும்தான். இதை படித்தவங்களே இது வரைக்கும் படிச்சுட்டேன்னு சொன்ன ஒருத்தரை கூட நான் பார்க்கல. இந்த நூலை படித்து முடித்து விட்டதாக சொன்ன ஒருத்தரை கூட இன்னும் வந்து நான் சந்திக்கலை. ஆனால் அதை படித்து அதனுடைய முழு சாரத்தையும் உள்வாங்கி அது அருள்மொழியால் முடியும். ஏன்னு கேட்டால் திராவிடர் கழகத்தால் அது முடியும். நமக்கு ஏற்கனவே அந்த பார்வை இருக்கிறதுனால அதை வந்து செய்ய முடியுது இல்லையா?
அதனால வந்து அதுவே எனக்கு உண்மையாகவே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன். ஏன்னு கேட்டால் இந்த நூல் வந்து இந்த நூலோடு நான் அத்தனை வருஷம் நான் உறவு கொண்டிருக்கிறேன். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அருள் சொல்லிட்டாங்க பேசும்போது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இது நான் ஐஎஸ்ஆர்ஓவை விட்டு வந்து இப்போ 18 வருஷம் ஆகுது. ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கும்போது இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்தேன். அப்போ வந்து 1 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த நூலை வந்து மொழிபெயர்த்து முடிக்க. என்னென்னா, படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நூல். இந்த நூலை வந்து கொண்டு வந்து கொடுத்தது வந்து என்னுடைய வாழ்வினையர் வள்ளிநாயகம் தான் இதை கொண்டு வந்து கொடுத்து, நான் அதுக்கு முன்னாடி ஒரு 1-2 புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். அப்போ நீ நல்லா தான் பண்ணுறேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அதனால இந்த புக்கை பண்ணு, இது ரொம்ப சிறப்பான நூல்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து, அப்போ வந்து புக்காக இல்லை, இது வந்து நெட்டில் இருந்து தான் பார்த்தோம். அப்போ இதை கொண்டு வந்து கொடுத்தோன்னா நானும் சரின்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்தால் ஒவ்வொரு இடத்துலையும் பிரேக் போட்டு நிற்க வேண்டியதாகிடுது. ஏன்னு கேட்டால், ஒரு இடத்துல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ் படிக்க வேண்டியிருக்கு, ஒரு இடத்துல கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டியிருக்கு. நானும் இது எதுவுமே படித்ததில்லை. ஆனால் ஐஎஸ்ஆர்ஓவில் வேலை பார்க்கலன்னா நான் இதை செஞ்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு உண்மை. நான் வந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் என்ன டவுட் கேட்டாலும் அதை சொல்கிறதுக்கு அனைத்து துறை பொறியாளர்களும் என்னை சுற்றி இருந்தாங்க. ஃபிசிக்ஸில் டவுட்டுனாலும் கேட்டுருவேன், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே அங்கே இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து எல்லாத்தையும் அவங்கள்ட்ட போய் கேட்டு எனக்கு தெளிவுபடுத்திக்க முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறது, அவர் எழுதுனதை படித்தா மட்டும் புரியாது. அப்புறம் இன்னொன்று, அவருடைய ஆங்கிலமுமே நமக்கு இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆங்கிலம், அந்த ஆங்கிலமும் கொஞ்சம் வந்து ஒரு பேராவும் ஒரு வாக்கியமும் ஒன்றா தான் இருக்கும். சின்ன சின்ன வாக்கியங்களாக இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு பத்தி ஒரு பேரா அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அப்போ அதுவுமே எனக்கு அதுக்கு வந்து அப்புறம் தமிழ் அகராதி நான் தேடினப்போ நம்ம தோழர் அரணமுருவல் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, போய் அவர்கிட்ட தான் போய் தமிழ் எப்படி இப்போ சயின்ஸில் சந்தேகம் வந்தால் நான் பொறியியலாளர்கள்ட்ட போய் அது மாதிரி தமிழில் வந்து சந்தேகம் வரும்போது அவர்கிட்ட தான் போய் முதல்ல கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், ஓவியா இது எனக்குமே புரியல, நீ ஒன்று செய்ய, இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் அகராதி ஒன்று இருக்குது, அதை நான் உனக்கு தரேன், நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் அதில். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த அகராதி வந்து மிகச்சிறப்பான அகராதி. வேறு எந்த அகராதியை வச்சும் என்னால் அதை செஞ்சு இன்றைக்கி நான் அதை திருப்பி பார்க்கும்போது கூகுளில் நிறையா போட்டு பார்த்தேன். கூகுளை விடவுமே அதுதான் சிறப்பான அகராதி. கூகுளில் நான் பல்வேறு விஷயங்களை தேடின சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அகராதிக்கு மிகச்சிறப்பான ஒரு பாராட்டை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கணும். அதில் இல்லாத வார்த்தையை நான் நினைப்பேன், இப்படி ஒரு வார்த்தை எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தா அது இருக்கும். அப்படி தான் இந்த சூரிய கதிர் பற்றிய அந்த இதெல்லாம், அந்த வார்த்தைகள்லாம் நான் எங்கே போய் அதை எடுக்கிறது? நான் ரொம்ப இப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேட்டதே இல்லை, இது எங்கே இருக்க போகுதோ தெரியல அப்படின்ட்டு பார்த்தா அந்த அகராதியில் கரெக்டாக அதே வார்த்தைக்கு இருக்கும். ஆனால் என்ன கஷ்டம்னா அதுவும் ஒரு பாராக இருக்கும், ஒரு சொல்லுக்கான விளக்கமும் ஒரு பற்றி இருக்கும். அது மாதிரியாக உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு எனக்கு கடைசியில் வந்து அதை நான் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த அறிவு தேடல்ங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறிப்போச்சு. இப்படி அப்பா ஒவ்வொன்றையும் கேட்க எவ்வளோ இருக்குது விஷயங்கள், ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் எவ்வளோ ஆழ்ந்து போக போக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த புத்தகம் வந்து அறிவின் மீதான ஒரு பெரிய காதலை வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல். அதுக்கு டிராப்பருக்கு மனித இனம் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரி 1 வருஷத்தில் நான் அதை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு முடிக்கலை. முடிக்க முன்னாடி அதை வந்து அந்த வேலை தடைப்பட்டு போச்சு. அதுக்கு பிறகு நான் இஸ்ரோ விட்டு சென்னைக்கு வந்த பிறகு புதிய ஒரு தொழிலில் என்னை நான் நிலைநிறுத்துறதுக்காக அதற்கான போராட்டங்களில் இதை என்னால் எடுக்க முடியலை. அவர் நம்ம மறைந்த மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது. ஏன்னா நான் ஒரு முதல் அத்தியாயத்தை மொழிபெயர்த்தோடனே 2 பேருக்கு அனுப்பினேன். ஒன்று
குமரி மைந்தன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் மறைஞ்சிட்டார். அவர் திராவிடர் கழக குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அப்புறம் நம்மளோட ரொம்ப பிணக்கோடு இருந்துறாரு. அதை விடுங்க. ஆனால் அவர் நல்ல ஒரு ஆய்வாளர், எழுத்தாளர். அவருக்கு அனுப்பினேன். இன்னொன்று வந்து நம்ம ஜவஹர் அப்பாவுக்கு அனுப்பினேன். 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் குமரி மைந்தன் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் இப்படி சரி பண்ணு அப்படின்னு திருத்தி அனுப்பினார். நான் திருத்தி அனுப்புகிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டேன். ஆனால் அவர் திருத்தி அனுப்பினார். அது என்னென்னா, நான் எழுதுனதை விட ரொம்ப கடுமையான மொழியோடு இருந்தது. அது அப்பாவும் அதே மாதிரி ஒரு கோட் பண்ணி அனுப்பினார். அது ரொம்ப எளிமையாக இருந்தது. அப்போது எனக்கு இது 2லேயுமே வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா, முதல்ல அவர் அனுப்புனதில் எனக்கு அந்த மொழி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இதை புரிந்து கொள்வது வந்து பெரிய கடினமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட வடிவத்தில் எனக்கு அதனுடைய சாரம் முழுமையாக வரலை. அது எங்கேயோ வந்து விடுபடுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஒரு முடிவு பண்ணிவிட்டு, சரி வேண்டாம், நம்முடைய இதுலேயே வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு மீதி எல்லாத்தையும் நான் வந்து தொடர்ந்து முடிச்சிட்டேன். ஆனால் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 பேரும் அதை எப்படி பார்க்குறாங்க, ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது 2 பேருமே எழுத்தாளர்கள், 2 பேருமே அறிஞர் பெருமக்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்த தொடக்கம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, உற்சாகத்தை தந்தது. அது ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சிச்சு என்னால். அப்போ எனக்கு என்னுடைய டிரான்ஸ்லேஷன் மேலே நம்பிக்கை வந்துச்சு. எல்லாத்தையும் விட அந்த முதல் மொழி, ஏன்னா அது அவ்வளோ முதல்ல பயமுறுத்தின ஒரு புத்தகம். அதை வந்து நம்ம சரியாக செஞ்சுருவோமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த 2 பேர்கிட்டையும் கொடுத்து அதை படித்து அவங்க சொன்ன இதையும் மீறி என்னோடதே சரின்னு நான் முடிவு பண்ணி தொடர்ந்த போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த புத்தகத்தை வந்து நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே நான் பெற்றேன். அதுக்கு பிறகு தாங்க எனக்கு அத்தனை வருஷம் வந்து அவ்வளோ முடிச்சுட்டு நான் பார்க்கும்போதெல்லாம் ஜவஹரப்பா கேட்பார், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த புத்தகத்தை வச்சு அப்படின்னு. மொழிபெயர்ப்பு தான் முடிச்சிட்டேன்ல. இல்லைப்பா, அதில் கொஞ்சோண்டு வேலை இருக்குது, அந்த கொஞ்சோண்டு வேலையை உன்னால் பார்க்க முடியலையா அப்படின்னு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு இடைவெளி விட்டு அதை எடுத்தால் அப்படி அந்த கொஞ்சத்தை மட்டும் முடிக்க முடியலை என்னால். மறுபடியும் நான் இருந்து படிக்க வேண்டியது. அப்படி படித்தாதான் என்னால் அந்த நூலுக்குள்ளார வந்து பயணப்பட முடியுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கோரிய ஒரு நூல் அது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப டைம் எடுத்துட்டேன் உண்மையாகவே. அதுக்கு பிறகு உண்மையாகவே கொரோனா காலகட்டத்தில் நான் அருள்கிட்ட கூட சொன்னேன், நான் ரொம்ப பயந்தது இதுதான். ஐயோ, நம்ம எழுதுனதெல்லாம் வெறும் பேப்பராகவே விட்டுட்டு போயிட்டோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இது இப்படி வந்துருச்சு. நம்ம இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி மக்களுக்கு வந்து யாருக்கு எப்போ வேணாலும் சாவு வருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது, இந்த புக்கு வேறு வெளியிடாமல் இருக்கோமே நம்ம அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் நேசித்த ஒரு நூலுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நான் கடைசியாக அதை இப்போவுமே அதை வெளியிட்டது, அது கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கும் நான் இந்த அரங்கின் வாயிலாக என்னுடைய நன்றி அறிதலை வந்து நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இதில் எல்லாம் வந்து ஆனால் வந்து அவங்க 2 பதிப்பு போட்டு 2 பதிப்பு இப்போ புத்தகம் இல்லை. படிச்சுட்டு என்கிட்ட யாரும் பேசலை, ஆனால் வாங்கியிருக்காங்க, படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். மதிப்புரைக்கு நானும் கேட்டுட்ருக்கிறேன், நம்மளும் இந்த மாதிரி கூட்டங்கள் வைக்கணும் இந்த நூல் தொடர்பாக அப்படின்னு. அதில் ஒரு முதல் நிகழ்வாக எனக்கு வந்து அதுவும் எனக்கு என்னுடைய அன்புக்கும் தோழமைக்கும் பாத்திரமான நம்முடைய தோழர் அருள்மொழி செஞ்சதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நூலை பற்றி நான் ஒரு விஷயம், எதுக்காக இந்த நூல் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி என்ன, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேள்வி தான் எனக்கும் வந்தது. நான் திருப்பி அதை எடுத்து செய்யணும், மறுபடியும் அதை 15 வருஷம் கழித்து கூட மறுபடியும் அதை செய்யணும் அப்படின்னு நினச்சப்போ மறுபடியும் என்னைய நானே கேட்டுக்கிட்டேன், மறுபடியும் இது அவ்வளவு தேவையா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனசில் உறுதியான ஒரு பதில் வந்தது, கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக இந்த நூல் வந்து தமிழுக்கு தேவை. ஏன்னு கேட்டால் மொழிபெயர்ப்பு நூல்கள்னு நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஆனால் அந்த நூல்களில் பாருங்கள்,
நவீனத்துவ சிந்தனையை மொழிபெயர்த்தவர்கள் நம்மள ரொம்ப குறைவு, பின்னவீனத்துவத்தை மொழிபெயர்த்தவர்கள் அதிகம். அதாவது நவீனத்தை ஒரு வகையில் மறுத்துதான் பின்னவீனத்துவம் வருது. நவீனத்துவம் வந்து புராணங்களை கேள்வி கேட்டது, மதங்களை கேள்வி கேட்டது. பின்னவீனத்துவம் என்கின்ற பெயரில் என்ன வந்ததுன்னு சொன்னால், இல்லை அந்த புராணங்களுக்கு வேறு அர்த்தம் இருக்குது, அந்த தொன்மைக்கு வேறு அர்த்தம் இருக்குது. இந்த நவீனத்துவம் வந்து முழுமையாக அது சொன்னதெல்லாம் வந்து ஒன்றும் சாதிச்சிடல, இல்லை அது வந்து பல துன்பங்களை கொண்டு வந்துருச்சு. அதாவது காந்திய சிந்தனைகளோட வடிவத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த என்னையை கேட்டால் தமிழில் நம்முடைய எழுத்துக்களில் எது மிகுதியாக இருக்குதுன்னு பார்த்தா, முற்போக்கு அரங்குகளுக்குள்ளாரையே கூட பின்னவீனத்துவம் கடந்த 30 ஆண்டுகளில் அதிகமாக நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. நமக்கு மத்தியில் அது வைக்கப்பட்டிருக்கே ஒழிய, ஆரம்ப கால அந்த போராட்டம், இவர் சொல்லுகின்ற அந்த போராட்டம், அது வந்து நமக்கு மொழிபெயர்ப்பு நூல். நம்ம எழுதியிருக்கோங்கிறது வேற. நம்மகிட்டயே உலகாயுதவாதம் இருக்குது, அது சித்தர் பாடல்கள் இருக்குது, அதுக்கு பிறகு நம்முடைய பெரியாருடைய சிந்தனைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம 1000 தான் சொன்னாலும் நம்மகிட்ட தமிழில் அறிவியல் இல்லையான்லாம் நம்ம கேட்கலாம். இந்த லைட்டு பெரியார் அதிலிருந்து தானே தொடங்குறார். இந்த மைக்கு யாரையா கண்டுபிடிச்சா, இந்த லைட்டு யாரையா கண்டுபிடிச்சா, இந்த ஃபேன் யார் கண்டுபிடிச்சா, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கொண்டு நீ அங்கேருந்து வாங்கியிருக்க. அப்புறம் எங்ககிட்டையும் சயின்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது உன்ட்ட? அதாவது நானே இன்னொரு பக்கத்தை சொல்கிறேன். தொல்காப்பியத்தில் வந்து நிலம் பற்றியும் நீர் பற்றியும் வெளி பற்றியும் விசுபு பற்றியும் உள்ள சிந்தனை ஒப்பில்லா சிந்தனை. இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பிய சமூகம் கொடுத்த அளவுக்கு கடவுள் கற்பனை தமிழ் சிந்தனையில் இல்லை. கடவுள் பற்றிய உருவம் இல்லை, உண்மைதான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இங்கே தான் நம்ம ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. அப்போது உண்மை பல ரெக்கையும் கையும் காலும் உள்ள கடவுளை கண்டுபிடிச்சி அதை அடித்து உடச்சி அவன் மேலே வந்துட்டான். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லாத தமிழ் சமூகம் ஏன் இதையெல்லாம் கண்டுபிடிக்கலை? அப்போ இங்கு ஒரு பண்பாட்டு படையெடுப்புக்கு இந்த சமுதாயம் ஆளான காரணத்தினால அந்த சிந்தனையை நம்மளால் வந்து செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியலை. நம்மளால் வந்து அவங்க தந்திருக்கிற ஒரு விஞ்ஞானத்தினுடைய வெளிச்சத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இந்த விஞ்ஞானத்துக்கும் மதத்துக்கும் நடந்த போராட்டம் இன்னைக்கு வந்து 2 பேரும் தேனிலவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி எந்த சயின்டிஸ்ட்டும் நான் எத்திஸ்ட்டுன்னு வெளிப்படையாக சொல்லிக்கிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அன்று அதல்ல நிலைமை. டார்வினுடைய தத்துவம், டார்வினுடைய மரணப்படுக்கையில் அவரிடம் நூலாக தரப்பட்டது. அவர் உயிரோடு இருந்தவரை அந்த நூலை அவரால் வெளியிட முடியவில்லை. அப்படிப்பட்ட பயங்கரமான அச்சுறுத்தல்களுக்கு இடையில தான் அருள் கூட சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு இந்த இதில் வந்து முதல்ல நீங்கள் ரசிக்கத்தக்க விஷயம் என்னவாக இருக்கும்னா, இந்த தொன்மையான மதங்கள் வந்து எப்படி இந்த பல நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போர்களில் எப்படி மதம் உடைப்படுது, தொன்மையான மத நம்பிக்கைகள் எப்படி வந்து அடித்து உடைக்கப்படுது. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுத்து போகுது. படையெடுத்து போனோன்னே இவங்க செய்கிற வேலை என்னவாக இருக்குன்னா, அங்கே வச்சிருக்கிற காவல் தெய்வங்கள் தலையெல்லாம் சீவிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கை உடஞ்சி கால் உடஞ்சி தலை உடஞ்சி அப்படி நிற்கும். அப்போ அந்த நாட்டு மக்கள் அவ்வளோ நாள் வரைக்கும் அதுதான் இந்த சக்தி மிக்க தெய்வம்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்த மக்கள் அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தோணுது, ஓ இவ்வளவு தானா இந்த விஷயம், நம்ம இவ்வளவு நாள் வந்து ஏதோ பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இது வந்து நம்ம கண்ணை குத்திரும் கண்ணை பிடிக்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், இதுக்கே கண் இல்லை கை இல்லை கால் இல்லை, இன்றைக்கி இப்படி மூலியாக நிற்கிது அப்படின்னு. இது வந்து தொன்மையான மதங்கள் உடைந்து விழுந்த வேலைன்னு சொல்கிறார். அப்புறம் பெரிய விஷயம் இந்த கப்பல் பயணங்கள். அந்த பயணங்கள் வந்தோடனே அவன் வந்து கடைசியாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த
கப்பல் பயணங்கள் தான் இறுதி பண்ணுது. எதை இறுதி பண்ணுதுன்னா உண்மையாகவே பூமி உருண்டை. அது வரைக்கும் வந்து அதை உறுதி பண்ண முடியல. அதில் கூட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விவாதங்கள், அதை தான் இவர் சொல்கிறார். அந்த விவாதங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். இன்னைக்கு பைபிளை இப்படி கையில் வச்சுக்கிட்டே உலகம் உருண்டைன்னு எங்களுக்கு தெரியாதா, பைபிள்லேயும் அதை தான் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க. எங்கேயா சொல்லிச்சு, எப்போ சொல்லிச்சுன்னா அது வேறு விஷயம். பைபிள்லேயும் உருண்டைன்னு தாங்க இருக்குது, உங்களுக்கு யாருங்க சொன்னது? இப்போ சொல்கிறாங்கல்ல, நீ வந்து சூத்திரன் வப்பாடி மகன்னா யார் சொன்னது? பெரியார் திடல்லேருந்து தான் சொல்கிறீங்கிறாங்க. நம்ம தான் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நீ தான் பேசுகிற, வேறு யார் பேசுகிறா அப்படின்னு நம்ம மக்கள் கேட்குற மாதிரி. உருண்டை இல்லைன்னு நாங்கள் என்னைக்கியா சொன்னோன்னு இன்றைக்கி கேட்குறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க என்னெல்லாம் கேட்டாங்கங்கிறத இவர் பதிவு பண்ணுறார். என்ன பதிவு பண்ணுறாருன்னா, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏயா நீ உருண்டைன்னு சொல்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உருண்டையாக இருந்தா நியாய தீர்ப்பு நாளில் கடவுள் வந்து உருண்டைன்னு சொன்னால் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்களை எப்படியா பார்க்க முடியும்? இப்படி உட்காந்து பேசுகிறேன், இப்படி ஃப்ளாட்டாக இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்போ கடவுள் தன்னுடைய மக்களை பார்க்க முடியாத மாதிரியா படைச்சிருப்பார் உலகத்தை? இப்போ அவர் வந்து நிற்கும் போது எல்லாரும் உட்காரணுமா இல்லையா? ஒரு ஸ்கொயர் ஸ்பேஸில் தானே உட்கார முடியும். தட்டையான பரப்பில் தானே இப்படி உட்காந்து. இந்த வரை நான் வந்து அவர் பிரின்ஸு இப்போ தான் பார்க்குறேன். அவரை பார்க்க முடியுது. அவரை பார்க்க முடியுதுன்னா எனக்கு வந்து அவர் தெரிகிறாரு. சப்போஸ் இந்த இது உருண்டையாக இருந்தால் பிரின்ஸ் அடுத்த பக்கத்துலலாம் உட்காந்துருப்பார். எனக்கு பார்க்க முடியாதே அவரை. அவர் கடவுளுக்கு பார்க்க முடியாதுல்ல. அப்படி ஒரு ஷேப்பில், அப்படி ஒரு வடிவத்தில் கடவுள் பூமியை படைச்சிருப்பாரா? இப்படி நீ யோசிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து இப்போ நம்ம சிரிக்கிற மாதிரியெல்லாம் கேட்கலைங்க, சீரியஸாக கேட்டாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உண்மையாகவே கேட்டாங்க, கான்ஷியஸாக கேட்டாங்க. அதே மாதிரி அப்புறமேலு தான் வந்து இந்த தர்க்கங்கள், உலகம் இந்த வரலாற்று முழுவதும் நடந்திருக்கக்கூடிய தர்க்கங்கள் ரொம்ப முக்கியமானது. சாக்ரட்டிஸ் அதுதான் சொல்கிறாரு, நஞ்சுண்ட அதாவது அந்த சாக்ரட்டிஸோட ஓவியம் ஒன்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நஞ்சு கொடுக்குறவர் இப்படி திரும்பிக்கிட்டு இருப்பார், இவர் இப்படி நஞ்சை ஒரு கையில் வாங்கிக்கிட்டு இன்னொரு கையில் கையை ஒசத்தி பேசிக்கிட்டு இருப்பார். தர்க்கம், தர்க்கம் தான் மனித இனத்தை வாழ வைத்தது. அதே தர்க்கம் நான் சொல்கிறேன், அதாவது ட்ரினிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ட்ரினிட்டின்னு சொல்கிறாங்க. மும்மை கோட்பாடு, அதுதான் அருள்னு சொன்னாங்க. அது என்னது, பிதா சுதன் பரிசுத்தாவி ஒன்று. இதில் அப்போ பகுத்தறிவாளர் தரப்பில் இருந்து கேள்வி கேட்குறாங்க. பிதா சுதன் அப்படின்னா 3 பேரும் ஒரே நேரத்தில் எப்படியா இருக்க முடியும்? அப்பா தானே முதல்ல வர முடியும், மகன் அப்புறம் தானே பிறக்க முடியும். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஆகுது. இவர் வந்து வயது சார்ந்த பிரச்சனையை எழுப்பிய குற்றத்திற்காக மகன் எப்படி அப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்க முடியும்? அப்பா இருக்கிற காலமெல்லாம் மகன் எப்படி இருக்க முடியும்? நீ என்ன குழப்புற அப்படின்னு நம்ம ஆட்கள் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் நான் சொல்கிறது பகுத்தறிவாளர்களை சொல்கிறேன். எனவே இப்படி ஒரு விவாதத்துக்கு இடையில் இந்த மனித இனம் எப்படி நகர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அருள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போக முடியாது. அதில் வந்து அந்த ஆசிரியருடைய முன்னுரை, அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் இந்த புக்கை முழுக்க படிக்க முடியலைன்னா கூட அந்த முன்னுரையாவது கண்டிப்பாக படிங்க. ஏன்னு கேட்டால் அவருடைய முன்னுரை அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு எழுத்தினுடைய சாட்சி. அவர் சொல்கிறாரு, இந்த விவாதத்தை வந்து அதாவது ஒரு அந்த பத்தியை வாசிப்பதற்கு தகுதியானது. நான் நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால பேசலாமா? டைம் இருக்கு. அதனால நான் அதை இது பண்ணல. ஆனால் அந்த முன்னுரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவரே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொல்லிட்டாங்க, அருள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனுடைய முக்கியமான விஷயம் இந்த விவாதத்தில் அதாவது உனக்கு அவருடைய சொல்கிறதோட நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பர்சனல் அஜெண்டா இல்லாத எவனும் இந்த விவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க முடியாதுங்க. இது நான் உண்மையாகவே அவருடைய முன்னுரையில் நான் ரொம்ப ரசித்த பகுதி இது. உனக்கு ஒரு திட்டம், நீ மௌனமாக இருக்கேன்னா உனக்கு ஏதோ ஒரு திட்டமிட்ட நோக்கம் இருக்கணும். இல்லைன்னா
ஒரு சராசரி மனிதன், அவர் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதில் ஈடுபடுறவங்க எக்ஸ்ட்ரானரின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, ஒரு சராசரி மனிதன் உனக்கு ஒரு சுயநலமான நோக்கம் இல்லாத பட்சத்தில் இந்த விவாதத்தில் நீ கண்டிப்பாக ஈடுபடுவாய், ஈடுபடணும் தானேன்னு கேட்குறார். இந்த விவாதத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், இந்த விவாதத்தை பற்றி அதை தொடரவும் நீங்கள் வந்து விரும்பத்தானே வேணும். ஏன்னு கேட்டால் மனித சமூகத்துக்கு எல்லாரும் பொறுப்பு. இந்த விவாதங்களின் தர்க்கங்களின் மூலமாக தான் நாம் மனித சமூகத்தை நடத்திட்டு வந்திருக்கிறோம், இனிமேலும் அப்படி தான் நடத்திட்டு போகணும். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கோவிஷீல்டு போட்டால் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு இது வருது. நான் இப்போ அதுக்குள்ளார போகலை. எல்லாரும் கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. இந்த நாட்டிலேயே இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்க, ஏதாவது சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் செஞ்சுருந்தா அது வேறு விஷயம். எந்த இயக்கம் கோவிஷீல்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கூட்டம் போட்டுச்சு? திராவிடர் கழகம் தான் திராவிடர் கழகமாக பகுத்தறிவாளர் இல்லை பெரியார் உலகர் வாசருவட்டமாக தான் போட்டுச்சு. ஏனென்று கேட்டால் நாம் அந்த தர்க்கத்தின் தேரை தொடர்ந்து இழுத்து செல்பவர்கள், அறிவியலின் பக்கம் நிற்பவர்கள். அறிவியலுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, இப்போது எனக்கு இதே மாதிரி நான் ரசித்த இன்னொரு விஷயம் இந்த பிள்ளையார் பால் குடிச்சிச்சுன்னு சொன்னோன்னே அறிவியல் கழகத்திலேருந்து ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்பாடு பண்ணி அவங்க டெமோ பண்ணி அதை பொய்யின்னு நிரூபித்தாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த தர்க்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தொடங்கின தர்க்கம் முடிஞ்சிடல, வேறு வேறு வடிவங்களில் அது நான் அதுதான் சொன்னேன். அதாவது இத்தனை அதை நம்ம அருள் ரொம்ப அழகான உதாரணங்களோடு அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அந்த விவாதங்களுக்கு ஒரு முடிவு, அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சே ஒழிய அந்த விவாத மனநிலைக்கு இன்னும் முடிவு வந்துருச்சானா இல்லை. அப்போ அதை பற்றிய ஒரு மிக நீண்ட இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மனித சமூக வரலாறு தான். அப்போ இதில் நான் ஏற்கனவே நான் என்னுடைய முன்னுரையில் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு உண்மையாகவே என்ன புரியலைன்னா, ஒருவேளை இவர் ஒரு அமெரிக்கராக இருந்த காரணத்தினால் இவர் 1872 71களில் தான் இது வருது. ஏன் 1848லேயே வெளிவந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பற்றி இவர் எதுவுமே சொல்லலை? அது எனக்கு ஒருவேளை அமெரிக்காங்கிறதுனால அந்த ஒரு மனநிலை இருந்ததா அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியலை. ஏன்னா அது ஒரு ரொம்ப அவருக்கு இங்கே இருக்கிற பௌத்தம் தெரியுது, மனுவை பற்றி கூட தெரியுது. ஆனால் மனுவுக்கும் பௌத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு தெரியலை. அவர் கிட்டத்தட்ட ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்குறார். அது ஆனால் அது ஒரு வரி, ஒரு லைன் 2 லைனில் கடந்து போகிறாரு. ஆமாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அதை பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும் நமக்கு அது. ஆனால் அது ஒட்டுமொத்த நூல் அவருடைய பங்களிப்பு வச்சு பார்க்கும்போது அதை நாம் புரிந்து கொள்ளணும். இதை நம்ம இப்படி பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு. ஆனால் ஏன் அவர் கம்யூனிசம் பற்றி எதுவும் சொல்லலை? அதே மாதிரி ஆனால் 1872ன்னு சொல்லும் பொழுது நம்ம இன்றைக்கி தோண்டி கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் பற்றிய வரலாறுங்கிறது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த வரலாறு பற்றிய பக்கமும் அவர்கிட்ட வரல. இன்னும் சொல்லப்போனால் பெண் ஆண்கிற பாலினம் சார்ந்த பார்வை பற்றிய வரலாறை இந்த நூல் உள்ளெடுக்கலை. ஹிப்பாட்டியாவை அதான் அவங்க சொன்ன மாதிரி ரெக்கார்ட் ஆஃப் ட்ரூத், உண்மைகளின் பதிவு அப்படிங்கிறப்ப ஹிப்பாட்டியா வந்துடுறாங்க அங்கே. ஆனால் அவர் அதை கான்ஷியஸாக செஞ்சுருக்கிறாரா அப்படின்னா அந்த இடத்துல கூட அவர் ஹிப்பாட்டியாவின் பெயர் மறைக்கப்பட்டு விட்டதுன்னு அவர் சொல்லலாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துணி அவர்கிட்ட இல்லை, உரை அவர்கிட்ட இல்லை. எனவே அந்த ஒரு பெண் தரப்பிலான பார்வை அது வரும் பொழுது இந்த வரலாறு கூட இன்னும் கொஞ்சம் வேறுபட்ட கோணத்திலிருந்தும் வேறுபட்ட மொழியிலிருந்தும் எழுதப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மறுநிர்மாணம் கூட அது செய்யப்படலாம். அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். மற்றபடி இந்த நூல் ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இந்த படைப்பு அவங்க நான் சொல்லியிருப்பது போல் அந்த மொழி, அதை நான் ஏன் முதன்மைப்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த மொழியின் தொடர்ச்சி அறுபட்டு இருக்கிறது. இவ்வாறாக ஒரு விஷயத்தை
பார்க்கின்ற இந்த பார்வை, அறிவியலாக பார்க்கின்ற பார்வை. அப்புறம் எதுவுமே வந்து அந்த உண்மை. அப்புறம் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கடவுளை நம்புபவர்களாக இருந்தால் கடவுள் நம்பிக்கையை பற்றி புரிந்து கொள்ள நீங்கள் இதை படிங்க. கடவுளை மறுப்பவர்களாக இருந்தால் கடவுள் மறுப்பின் தேவை எவ்வளவு ஆழமானது என்பதை புரிந்து கொள்ள இதை படியுங்கள். ரெண்டாவது, அது எப்படி வரலாற்று பூர்வமானது, எப்படி வரலாற்று பூர்வமானது. அது மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த உலகம் கடவுள் மறுப்பாளர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட உலகம். அவர்கள் உயிரை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு உலகம். அதை மதத்தினுடைய தோற்றுவாய் குறித்தும் அந்த அமைப்பு, ஒரு கிறித்துவம்னா அந்த கிறித்துவம் வந்து தொடங்கும் போது அது எப்படி தொடங்குது, அப்புறம் அது எப்படி ஆதிக்கமாக மாறுது அப்படிங்கிறதும், அதே போல் அது கிறித்துவத்தையும் அவர் சொல்கிறாரு, இஸ்லாத்தையும் அதே மாதிரி அவர் சொல்கிறார். இஸ்லாம் வந்து இஸ்லாத்தினுடைய போரை சொல்லும் பொழுது அவர் பயங்கரமான குற்றச்சாட்டு தருகின்ற தொனியில் எழுதுகிறாரு. அதே நேரம் இஸ்லாம் வந்து அறிவியலுக்கு செய்திருக்கக்கூடிய பங்களிப்புங்கிறப்ப அவர் அதை மிக உயர்வாக எழுதுகிறார். ரெண்டையுமே அவருடைய பதிவில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ கடைசியாக வந்து அவர் அந்த ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு பகுதி எங்கே வருதுன்னா, உலகத்தில் முதல் முறையாக த ராயல் சொசைட்டி ஆஃப் அந்த சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த அறிவியல் கழகம் நிர்மாணிக்கப்படுகிறது. அந்த நிர்மாணத்தின் வரை உள்ள வரலாற்றை சொல்வது தான் இந்த நூல். அந்த நிர்மாணத்தின் போது அங்கே அவர்கள் ஒரு குறிக்கோள் வாசகம் வைக்கிறார்கள். அந்த குறிக்கோள் வாசகம் என்னவென்றால், ஆன் தி வேர்ட் ஆஃப் நோ ஒன், யாருடைய கூற்றின் மீதும் அல்ல. அறிவியல் ஒரு விஷயத்தை நம்ப வேண்டுமென்றால் அதை யார் சொல்லியிருக்கிறார் என்பது அறிவியலுக்கு தேவையில்லாத விஷயம். அது நிரூபிக்கப்படுமா நிரூபிக்கப்படாதா, எங்களுக்கு அதுதான் தேவை. இதைத்தான் அவர்கள் குறிக்கோள் வாசகமாக வைத்தார்கள். அதை ஏன் குறிக்கோள் வாசகமாக வச்சாங்கன்னா, அவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டது. ராஜாவை எதிர்த்து பேசுவியா, மதத்தை எதிர்த்து பேசுவியா, பைபிளை எதிர்த்து பேசுவியா, குரானை எதிர்த்து பேசுவியா, வேதங்களை எதிர்த்து பேசுவியா, கடைசியாக சொன்னார்கள், எதுவாக யார் சொல்லியிருந்தாலும் சரி, அது கடவுளாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, அறிவியல் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்பும். இதுதான் இந்த இடத்தை மனித சமூகம் எப்படி வந்து அடைந்தது. நம்பர் 1. நம்பர் 2, போப்பின் ஆட்சியிலிருந்து ஐரோப்பா எப்படி விடுபட்டது. போப்பாண்டவர் ஆட்சி எப்படி ஒரு கடிவாளம் போட்டு, சரி வச்சுக்கோ, இந்த ரோமில் மட்டும் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டம் எப்படி நடைபெற்றது. இதுதான் இந்த வரலாறு சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதை சொல்லிட்டு தான் நான் நம்முடைய திராவிட பொழில் புத்தகத்துக்கு எழுதும்போது கூட நான் இதை சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த யாருடைய கூற்றின் மீதும் அல்லன்னு சொல்லும்போது யாருக்காவது ஏதாவது தோணுச்சா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வந்து நமக்கு ஏற்கனவே இருக்குது. அப்போது ஏன் அதற்கு பின்னால், அந்த குறளுக்கு பின்னால், இந்த வாசகத்துக்கு பின்னால் இருப்பது போல் ஒரு வரலாறு இருக்கக்கூடாது? அப்படி சொல்ல வேண்டிய தேவை வள்ளுவருக்கு ஏன் எழுந்தது? ஒரு வரலாறு நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எனவே இந்த நூல் இன்னும் நீண்ட காலம் வில்லியம் டிராப்பரோட எழுத்துக்கள் நிலைத்து நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால், இன்றும் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் அவர் முன்வைக்கின்ற விஷயங்கள் பழமையாகலாம், நாள் போக போக அந்த விஷயங்கள் பழமையாகலாம். ஆனால் அவர் பயன்படுத்திய மொழியும் நேர்மையான எழுத்து நடையும் உயிரோடு இருக்கிறது. அது நமக்கு நிச்சயம் தேவை. இன்னும் சொல்லப்போனால் அதை தொடர்ந்து இந்த மனித இன வரலாற்றை அதே போன்ற மொழியிலே மீண்டும் மீண்டும் திருப்பி எழுத
வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதை வருங்காலத்தில் எழுத்தாளர்கள் நிறைவு செய்வார்கள் அப்படின்னு நான் நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.